Hello viewers, welcome to my channel EC60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 7 எக்ஸாம்பிள் நம்பர் 7.15 பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எக்ஸசைஸில் 9th சம், அப்புறம் எக்ஸாம்பிள் 7.14, எக்ஸாம்பிள் 7.15 மூணு சம்முமே ஒரே மாதிரி மெத்தடு தான். நீங்கள் படிக்கிறச்ச இந்த மூணு சம்முமே சேர்ந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபைண்ட் ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கூட அவங்களே கொடுத்துட்டாங்கப்பா. ஸோ பாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிற வேலை கிடையாது. அப்போது நம்ம டைரெக்டாக செகண்ட் ஸ்டெப்பு போயிடுவோம். செகண்ட் ஸ்டெப் என்னது? டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது. இப்போது ஃபஸ்ட்டு கர்வை எழுதியிருக்கோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx, எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஆனால் இங்கே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்மளுக்கு 2 பாயிண்ட் இருக்குது. எப்போவுமே ஒரு பாயிண்ட்டு தான் இருக்கும். இப்போ 2 பாயிண்ட் இருக்குது. அப்போ 2 பாயிண்ட்டுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போடுறப்போ 2 பாயிண்ட்டு அப்படின்றனால எல்லாமே 2 கிடைக்கும் ஆன்சர். ஓகேவா? இப்போ dy by dx is equal to எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா m1 வந்து 0ன்னு கிடச்சிடுது. அடுத்த கர்வ் x is equal to y ஸ்கொயர். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 is equal to y ஸ்கொயரை பண்ணுறப்போ பவர் முன்னாடி வந்துடும் 2y, திரும்ப y பண்ணால் dy by dx. இதில் dy by dxை கார்னர் பண்ணோன்னா 1/2y அப்படின்னு கிடச்சிரும். இதில் 0,0 அதே பாயிண்ட்டையே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா m2 வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வச்சு 2 ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நம்ம வந்து ஆங்கிளில் போட்டுக்கலாம். ஸோ tan தீட்டாவோட ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். இது நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஃபஸ்ட் ஆங்கிள் அப்படின்றனால tan தீட்டா 1ன்னு எழுதியிருக்கேன். m1 வந்துட்டு 0, m2 வந்துட்டு இன்ஃபினிட்டி பை 1 + இன்ஃபினிட்டி. ஸோ இது எல்லாமே இன்ஃபினிட்டியா? ஸோ இன்ஃபினிட்டின்னு ஆகிட போது. அப்போ தீட்டா 1ஓட வேல்யூ tan 90 அப்போ தான் இன்ஃபினிட்டி. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆங்கிள் வந்து தீட்டா 1 is equal to π/2ன்னு கிடச்சிருது. இப்போ அடுத்தது 0,0 போட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ இதே டிஃப்ரென்ஷியலுக்கு நம்ம 1,1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ m1 is equal to 2x. அப்போ 2 × 1 2 ஆகிடும். அதே போல் m2 is equal to 1/2 × 1. ஸோ 1/2 ஆகிடுது. ஆல்ரெடி நம்ம டிஃப்ரென்ஷியல் ஒரு வாட்டி தான் பண்ண போகிறோம். பட் பாயிண்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறது மட்டும் ஃபஸ்ட்டு 0,0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு m1 m2 கிடைக்குது. அதை வச்சு ஒரு ஆங்கிள் கிடச்சிருது. அடுத்தது அதே டிஃப்ரென்ஷியலில் 1,1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் இன்னொரு m1 m2 கிடச்சிருது. இதுதான் m1 m2. இப்போ நம்ம tan theta 2 is equal to ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். ஸோ 2 - ½ டிவைடட் பை 1 + 2 × ½ மேலே எல்சிஎம் பண்ணுறப்போ 2 2s are 4, 4 - 1 3/2ன்னு வந்துடுது. கீழே 2 கேன்சல் ஆகிட்டு 1 + 1ன்னு கிடச்சிருது. ஸோ 1 + 1 2 ஆகிடும். ரெசிப்ரோக்கல் ஆனால் 3/4ன்னு வந்துடும். அப்போ theta 2 is equal to tan inverse of 3/4. 2 பாயிண்ட் இருக்குது, அவங்களே கொடுத்துட்டாங்க. 2 பாயிண்ட்டை நீங்கள் தனித்தனியாக சப்ஸ்டியூட் பண்ணி 2 ஸ்லோப் கண்டுபிடிச்சி 2 ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த சம்மோட ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். மற்றபடி 3 சம்முமே ஒரே மெத்தடு தான். எக்ஸாம்பிள் 7.14, எக்ஸாம்பிள் 7.15, எக்ஸசைஸ் 7.2ல் 9th சம் மூணுமே ஒரே மெத்தடு தான். ஸோ என்னோட வீடியோஸில் நான் எக்ஸசைஸ் 7.2ல் இருக்கிற எல்லா 10 சம்மும் இன்க்ளூடிங் சப்டிவிஷன்ஸ் போட்டிருக்கேன். அதே போல் எக்ஸாம்பிளையும் 5 சம் போட்டு முடிச்சிட்டேன். எக்ஸாம்பிள் 7.15 வரைக்கும். ஸோ வால்யூம் 2 ரொம்ப ஹெக்டிக்காக தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்டில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களால் ஈஸியாகவே பண்ண முடியும். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் தான் எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட். லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.